நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணிக்கங்க. குறிப்பாக எதில் போடலான்னா, தங்க நகை சார்ந்து, கோல்டை சார்ந்து இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படினாலும் பண்ணலாம். வேலை பொறுத்த மட்டும் இந்த முறை ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. இருந்தாலும் வேலையில் ஒரு கவனம் இருக்கணும். வேலையில் கொஞ்சம் அந்த கவனத்தை மீறி வேறு எதுவும் போக வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக இந்த முறை வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பித்தாலே அது சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ரொம்ப தனிமையில் உட்காந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே சண்டையும் வரும், ஹெல்த் இஷ்யூவும் வரும். இவங்களுக்கு தனிமை ஆகாதப்போ எப்பயுமே பாருங்கள், ஒரு மேஷ லக்னத்துக்காரங்க இல்லை மேஷ ராசிக்காரங்க தன் மனைவியோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளே உட்காந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னா, பேச ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் சண்டை வந்துடும். பணத்தை பெருசாக வெளியில் யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் திருப்பி வராது. இது பொதுவாகவே இவங்கக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. சில ஈவெண்ட் இவங்களுக்கு மட்டும் லைஃப்பில் 8 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு முறை. குறிப்பாக பணம் விஷயத்தில் தான் அது கிரியேட் ஆகும். யார்ட்டையா பணம் கொடுப்பாங்க, அந்த பணம் திருப்பி வரவே வராது வீட்டுக்கு. சரி, இப்போ இந்த மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டு ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? பொதுவாகவே இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்றது நல்லது. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிறந்திருக்கக்கூடிய பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம் சார். ஒரு ராசின்னு சொல்லலாம், லக்னம்னு சொல்லலாம். எப்படி அமைய போகுது இந்த ஆண்டு, எந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, எதை அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இல்லை மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுது சார்? ஏற்கனவே நம்ம பொதுவாக இந்த வருஷம் இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு ஓவரால் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. அப்படி தான் நடக்க போகுது. இதை எல்லாருமே மனசில் எடுத்துக்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ குறிப்பிட்டு ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க இல்லை மேஷ ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, பொதுவாகவே அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே லைஃப் ஒன்று போல் போய்கிட்டே இருக்கும். இவங்களாக போய் ஒரு விஷயத்தை தொடுவாங்க. தொட்டது முதல்ல என்ன ஆகும்னா லைஃப் வேறு ஒரு கட்டத்துக்கு நோக்கி போகும். எதெல்லாம் இவங்க லைஃப்பில் ஒரு ஈவெண்ட்டாக பின்னாடி நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி யாருன்னா இவங்களே வச்சுட்டு போயிருப்பாங்க. வேறு யாரும் இவங்களுக்குன்னு பெருசாக வெளியிலேருந்து யாரும் தொந்தரவு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வர நல்லதும் இவங்க பண்ணாதான் தான் இருக்கும். இவங்க எங்கேயோ செஞ்ச ஒரு புண்ணியம் இவங்களை இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கும். இவங்க பண்ண ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது பின்னாடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கும். இது பொதுவாக இவங்களோட குணநலன்கள். அதே மாதிரி இவங்களுக்கு எப்பயுமே இவங்க உழைப்பை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க. இல்லை இவங்க உழைப்புக்கேற்ற காசு வந்துக்கிட்டே இருக்கும், லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம்னா இவங்க உழைக்கிறது இல்லாமல் உழைக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரையும் கூட சேர்த்துக்குருவாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் லைஃப் லாங் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிருவாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச இடத்துலேருந்து இவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷமும் என்ன நடக்க போகுதுன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். அப்போது இந்த வருஷம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணிக்கங்க. குறிப்பாக எதில் போடலான்னா, தங்க நகை சார்ந்து, கோல்டை சார்ந்து இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படினாலும் பண்ணலாம். அது நீங்கள் ஒரு சீட்டு மாதிரி ஏதாவது ஒரு நகை கடையில் போட்டு சீட்டு போட்டுக்கலாம். இல்லை நீங்களே மாதம் மாதம் இருக்கிற பணத்துக்கு கொஞ்சம் நகையாக வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கோல்டு ஸ்கீம்ஸில் அல்லது ஷேர்ஸ்லேயே கூட பார்த்திங்கன்னா கோல்டில் எங்கே இருக்கோ அது மாதிரி மெட்டல் ஷேர்ஸில் போடுறது இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் தான் இவங்களுக்கு நாளைக்கு விரோதமாக மாறும். அப்போ ஆஃபீஸ் இடத்துல கொஞ்சம் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. காரணம், இந்த வருஷம் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறனால கொஞ்சம் கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. இவங்க சொல்கிற கம்யூனிகேஷன் சரியாக ப்ராப்பராக போய் சேருதான்னு பார்த்துக்கிறது அது ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப இவங்களோட தம்பி தங்கைங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஏன் நான் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன்னா, அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ண வேண்டாம். இப்போ கூட்டு தொழில் அவங்களுக்கு யார் கூட பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும்? வேறு வெளியில் இருக்கிற பார்ட்னர்ஸோடு பண்ணலாம். இவங்க தொழில்னு ஒன்று பண்ணாலே இந்த வருஷம் இவங்களுக்கு வெற்றி வந்துடும்.
இவங்க தொழில்னு ஒன்று ஆரம்பித்தாலே அதில் வெற்றி நோக்கி போகும். நல்ல லாபம் வரும்போது 2 பார்ட்னர்ஸ்குள்ளே சங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு தொழிலுக்குள்ளே போகணும். எந்த தொழில் பண்ணலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். பட் அது ஒரு ஜென்யூனான தொழிலாக இருந்ததுன்னா, ரொம்ப ப்ராப்பராக பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்ததுன்னா நல்ல லாபம் வரும். இவங்களுக்கு தொழில்னு ஆரம்பித்தாலே இந்த வருஷம் சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போயிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது காரணம் உண்டா சார்? இவங்களோட லக்னமோ இவங்களோட ராசியோ அது அப்படி தான் வேலை செய்யும். அதனால் ரொம்ப நெருங்கிய சொந்தங்களோட போய்ட்டு தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது ஒரு கசப்பை கொடுத்துட்டு போயிடும். இவங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீடு, எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு தோட்டம் இருக்கும், இல்லை இவங்களே ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு அமைச்சிருக்காங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்காரங்களோடையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது ஒரு தகராறு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இவங்க பொசிஷனை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொசிஷனுக்கு வேறு யாராவது ஒருத்தர் வந்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு காதல் வரும். அந்த காதலுங்கிற புனிதமான விஷயம் வர்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு பார்ப்பாங்க. பட் ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா, நார்மலாக காதலிக்கிற நபர் யார், அதாவது தான் யாரை காதலிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வேறு யாரும் வந்து பொசசிவாக பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசசிவ் இருந்தால் வேலைக்காகாதுன்றீங்க. அது ரொம்ப பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எதிர் பார்ட்னருக்கு ஒரு அதிருப்தி வரத்துக்கு இந்த வருஷம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் குறைய பண்ணிக்கிறது நல்லது. இதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டைம் மெயின்டைன் பண்ணலாம். இந்த வருஷம் செவ்வாய் தசை, சுக்கிர புத்தி இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, இல்லை எனக்கு சுக்கிர தசை நடக்குது சார், செவ்வாய் தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு தொந்தரவு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தன்னை தற்காப்பு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அரசாங்கத்தோட உதவி கிடைக்கும். ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய சப்சிடி இந்த மாதிரி ஏதாவது இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு ஒரு புது நபரோட வருகை இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. அப்போது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம், பையன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருஷம் அந்த ஈவெண்ட் அமைஞ்சு கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த வருஷம் அந்த தயார் நிலையில் இருக்கிறவங்க தாராளமாக கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ பார்க்கலாம். அதே மாதிரி வேலை பொறுத்த மட்டும் இந்த முறை ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. இருந்தாலும் வேலையில் ஒரு கவனம் இருக்கணும். வேலையில் கொஞ்சம் அந்த கவனத்தை மீறி வேறு எதுவும் போக வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக இந்த முறை வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பித்தாலே அது சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க இந்த வருஷம் உறுதியாக வெளிநாடு ட்ரை பண்ணலாம். நல்ல வருமானம் உண்டு. வெளிநாட்டில் போயிருந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஆண்டுகள் வெளியில் போயிருந்து சம்பாத்தியம் பண்ணலாம். இந்த வருஷம் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 15 to 20 இயர்ஸ் தாராளமாக வெளியிலேருந்து சம்பாத்தியத்தை மேம்படுத்தலாம். குறிப்பாக இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இவங்களை சுற்றி ஏதாவது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வரவும் போகவும், இல்லை இவங்களை சுற்றி ஒரு கூட்டத்தை அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் நிறைய நட்பு, புதிய நட்பு இவங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி கூட்டத்தோடு உட்காந்துருக்கனால இவங்களுக்கு பெருசாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது. ரொம்ப தனிமையில் உட்காந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே சண்டையும் வரும், ஹெல்த் இஷ்யூவும் வரும். இவங்களுக்கு தனிமை ஆகாதப்போ எப்பயுமே பாருங்கள், ஒரு மேஷ லக்னத்துக்காரங்க இல்லை மேஷ ராசிக்காரங்க தன் மனைவியோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ளே உட்காந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னா, பேச ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் சண்டை வந்துடும். இவங்களை சுற்றி 10 பேர் இருக்காங்கன்னா அந்த சண்டை இருக்காது, அந்த இடத்துல பேச்சு மட்டும்தான் இருக்கும். அப்போ இவங்களை சுற்றி மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நட்பு வட்டாரம் இருக்குது அப்படி இருக்குன்னா எந்த வகையிலையும் இவங்களுக்கு இந்த வருஷம் தொந்தரவு கிடையாது. குறிப்பாக ரொம்ப மரண அவஸ்தையில் இருக்கவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கண்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். தாராளமாக அவங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஹெல்த்தை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் பெருசாக எதுவும் நோய் தாக்கம் இவங்களுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் அதிகமாக கொழுப்பு கட்டி உடம்புல உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அங்கங்கே நிறைய கொழுப்பு கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக அறிகுறி இருந்தால் கூட அதை உடனடியாக போய் பார்த்துறது நல்லது. கார்பன் கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷம். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை பெருசாக வெளியில் யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் திருப்பி வராது. இது பொதுவாகவே இவங்கக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பணத்தை நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. சில ஈவெண்ட் இவங்களுக்கு மட்டும் லைஃப்பில் 8 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு முறை. குறிப்பாக பணம் விஷயத்தில் தான் அது க்ரியேட் ஆகும். யார்ட்டையா பணம் கொடுப்பாங்க, அந்த பணம் திருப்பி வரவே வராது வீட்டுக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த ரிஸ்க் வேண்டாம். பணத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பி எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பொதுவாகவே இந்த வருஷம் நான் ரொம்ப நாளாக வீடு பிளான் பண்ணுறேன் சார், வீடு கட்டணும்னு பிளானிங்கில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான வேலைகளை இந்த வருஷம் தொடங்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தையும் கிடச்சிருச்சு அப்படின்னா கூடுமான வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு தேடாதீங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேற்பட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொஞ்சம் ஏன் மேலே சார் குறிப்பிட்டு அப்படி சொல்கிறீங்க? இவங்களோட ராசி லக்னமே பாருங்கள், இது வரைக்கும் சோஃபார் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருக்கவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னைக்கு குழந்தைன்னு ஒன்று கிடச்சிருச்சோ, ஒரு முதல் குழந்தை கிடச்சிருச்சோ, அதுக்கப்புறம் யாருமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வசிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்டோ தேர்டோ அப்படியே மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா சொந்த வீடாக இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க திடீர்னு மேலே கட்டணும்னு ஒரு எண்ணம் வரும். குழந்தை பிறந்த உடனே அவங்க பாட்டு மேலே ஒரு ஃப்ளோரை எழுப்பிட்டு அவங்க பாட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது பிளானிங் இருக்குன்னா இந்த வருஷம் அருமையாக பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ மேஷராசி மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து இந்த பிரபவ ஆண்டு வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஆண்டாக அமைய போகுது. ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சார். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மேஷ ராசி இருக்குது, ஆனால் வந்து லக்னம் வந்து என் ஒய்ஃபுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து லக்னத்தை பெரும்பாலும் எடுத்துக்கணுமா இல்லை ராசி எடுத்துக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னா எதை பிரதானமாக எடுத்துக்கணும் சார்? கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து லக்னமில் இருக்காங்க, இன்னொருத்தர் ராசி கட்டத்தில் இருக்காங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற நிறைய கேரக்டர் அங்கே ஒத்து போகும். அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது 2 பேருமே அந்த லக்னம் அந்த ராசிக்கு உண்டான அந்த கேரக்டரை அவங்க உடம்புல கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் அது எக்ஸிபிட் ஆகும். அப்போ இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களும் இந்த பதிவை பார்க்கலாம், ராசியில் இருக்கிறவங்களும் நான் மேஷ ராசி சார் அப்படின்னா அவங்களுக்கும் இது பொருந்தும். 80% 80 to 90% இந்த கேரக்டர் 2 பேருக்குமே பொருந்தி வரும். இது எப்படி சார் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு நபர் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்கள். 2 பேருக்கும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். என்னென்னா வீட்டு பக்கத்தில் ஏதாவது மக்கள் கூடுற ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரேஷன் கடையோ ஒரு இபி ஆஃபீஸோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கபிளாக இருக்கக்கூடிய இல்லை அரசு துறை சார்ந்த ஏதாவது ஒரு பில்டிங் கண்டிப்பாக இருக்கும். இல்லை மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு மளிகை கடையோ ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ லக்னமும் ராசியும் கிட்டத்தட்ட நெருங்கி தான் வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். சரி, இப்போ வந்து இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டு வந்து ஒரு தெய்வத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? பொதுவாகவே இவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்றது நல்லது. இவங்களுக்கு வந்து ஒரு முருகரை ரொம்ப விரும்பி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்பயுமே எங்கே இருக்கிற சிவனையும் இவங்க வழிபாடு பண்ணலாம்.